सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान् ऋक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानुमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भारत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் நம்ம கதையை பார்த்துட்டு வரோம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அதில் அயோத்தியா காண்டத்தில் 2வது சர்க்கத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். ராமருடைய குணங்களை பற்றி மக்கள், நகரத்து தலைவர்கள், கிராமத்து தலைவர்கள், சிற்றரசர்கள் எல்லாம் ஒருமுகமாக இச்சாமோகி பகவானுடைய முடிசூட்டு விழாவை விரும்பி எல்லாம் ராமருடைய குணங்களை பற்றி பேசுகிறார்கள். தசரதர் தான் மிகவும் சந்தோஷம் அடைகிறார். அப்படிப்பட்ட 2வது சர்க்கம் தசரதர் கேட்குறார், எதனால் என் பிள்ளை நீங்கள் முடிசூட்டு விழாவுக்கு சம்மதித்தீர்கள்? யுவராஜா பட்டாபிஷேகத்துக்கு நீங்கள் எல்லாமே நான் ராஜாவை ஆண்டு கொண்டிருக்க ராமன் முடிசூட்ட வேண்டும் என்று கேட்கிறீர்களே, எதற்காக என்று கேட்டார் தசரத சக்கரவர்த்தி. உடனே எல்லாமே ராமருடைய குணங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால மக்கள் எல்லாம் ராமருடைய குணங்களை ஒருமுகமாக எல்லாம் புகழ்கிறார்கள். அதை கேட்டு தசரதர் மிகவும் திருப்தி அடைந்தார். அடுத்தது 3வது சர்க்கம் திருதிய ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் திருதிய சர்க்க புத்திரானுசாசனம் தேஷாம் அஞ்சலி பத்மானி பிரகிரஹீதானி சர்வசः பிரதிகிருஹ்ய அப்ரவித்ராஜா தேப்யா பிரியஹிதம் வச்ச. சர்க்கம் 3 முடிசூட்டு விழா முன்னேற்பாடுகள். மன்னர் தாமரை மொட்டு போல குவிந்த கைகளை தலைக்கு மேலே தூக்கி அவர்களை வணங்கி ஏற்றுக்கொண்டு எல்லா விதத்திலும் பிரியமானதும் நலமானதுமான பதிலை கூறினார். மக்களை வணங்குறார் யார்? சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி. தலைக்கு மேலே தூக்கி கை கூப்பி கொண்டு வணங்குறாராம் மக்களை. அதுதான் அகங்காரமற்றவர், சுத்தமாக அகங்காரமே கிடையாது. தசரத சக்கரவர்த்தி வினயமுடையவர். எப்படிப்பட்ட சாத்விகமான ஒரு தர்மாத்மா! அஹோ அஸ்மி பரமப்ரீதா பிரபாவச்சாதுலோ மம என்மே ஜேஷ்டம் பிரியம் புத்திரம் யவராஜ்யஸ்தம் இச்சத. என்னுடைய அன்புக்குரிய மூத்த குமாரனை யுவராஜாவாக காண விரும்புகிறீர்களே, ஆஹா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? என்னுடைய பெருமை ஒப்பு உயர்வு இல்லாததாக ஆகிவிட்டது. இவ்வாறு அவர்களுக்கு பதில் கூறிவிட்டு அவர்கள் கேட்கும்படியாக வசிஷ்டர், வாமதேவர் முதலான அந்தணர்களிடம் மன்னர் பின்வருமாறு கூறினார். மரங்கள் துளிர்த்து மலர்களோடு அழகாக விளங்கும் இந்த சித்திரை மாதம் சுபகாரியங்களுக்கு ஏற்றது. ராமனுடைய இளவரசு பட்டாபிஷேகத்திற்காக எல்லா பொருள்களையும் சேகரியுங்கள். மன்னர் இவ்வாறு சொல்லி முடித்தவுடனேயே மக்கள் மகிழ்ச்சி தாங்காமல் பெரும் கோஷம் எழுப்பினார்கள். மெல்ல அந்த மக்களின் ஆரவாரம் அடங்கியதும் முனிபுங்கவர் வசிஷ்டரை நோக்கி இவ்வாறு சொன்னார் தசரத சக்கரவர்த்தி. பகவானே, ராமனுடைய இளவரச பட்டாபிஷேகத்திற்காக என்னென்ன பொருள்கள் தேவையோ சிறியது பெரியது என்ற பாகுபாடு இல்லாமல் அவைகள் எல்லாம் இப்போதே பணியாளர்களுக்கு உத்தரவிடுங்கள். மன்னருடைய சொற்களை கேட்ட அந்தனோத்தமரான வசிஷ்டர் மன்னருக்கு எதிரில் கைகூப்பி கொண்டு உத்தரவை நிறைவேற்றுவதற்கு துடித்து கொண்டிருந்த பணியாளர்களுக்கு பின்வருமாறு வசிஷ்டர் கட்டளையிட்டார். ஸ்வர்ணம் முதலான ரத்தினங்கள், சிறுதெய்வ வழிபாட்டுக்குரிய சாதனங்கள், எல்லா வகையான மூலிகைகள், வெண்மை வண்ண மாலைகள், பொறிகள், தனித்தனியே தேன், நெய், புதிய ஆடைகள், தேர், அனைத்து வகையான படைக்கலன்கள், 4 வகை படைகள், நல்ல லட்சணம் பொருந்திய யானை, வெண்சாமரம், விசிறி, வெண்ணிற கொடி, வெண்கொடை, அக்னியை போல் ஒளி வீசுகின்ற தங்கத்தாலான 100 கலசங்கள், பொற்கொப்பி கொம்புகளை உடைய காளைகள், எல்லா அங்கங்களும் நிறைந்துள்ள புலித்தோல் ஆகியவற்றை சேகரித்து
பூமியாலும் மன்னருடைய அக்னிசாலையில் நாளை காலைக்குள் சேர்த்து விடுங்கள். மேலும் சொல்வதற்கு விட்டுப்போன தேவையான பிற வஸ்துக்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டுங்கள். அந்தப்புறம் மற்றும் நகரத்தின் எல்லா வாயில்களையும் சந்தனம் மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யுங்கள். முகர்பவரை கவர்ந்து இழுக்கும்படியான நறுமண புகை கமழச் செய்யுங்கள். தயிர் பால் நெய் கலந்த சுவை கூடிய உயர்ந்த போஜனம் 1,00,000 பிராமணர்களுக்கு போதுமான அளவுக்கு ஆயத்தம் செய்யப்பட வேண்டும். நாளை காலை அந்தன பெரியோர்களை அழைத்து நல்ல முறையில் உபசரித்து நெய், தயிர், பொறி, ஏராளமான தட்சிணை முதலியவற்றை தானம் செய்யுங்கள். நாளைய தினம் சூரியன் உதயமான உடனேயே ஸ்வஸ்தி வாசனம், அதாவது மங்களகரமான வாழ்த்துக்களை கூறுதல் என்னும் சடங்கு நடைபெற வேண்டும். அதற்காக வேத வித்துக்கள் நியமிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய ஆசனங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். சத்கிருத்தியமுக்கியானாம் ஸ்வப்பிரபாதி பிரதீயதாம் கிருதம் ததீச்ச லாஜாச்ச தக்ஷிணாச்சாபி புஷ்கலாக சூரிய அப்யுதித மாத்திரே ஸ்வ பவிதா ஸ்வஸ்தி வாசனம் பிராமணாச்ச நிமந்திரியந்தாம் கல்பியந்தாம் ஆசனானிச்ச ஆபத்தியந்தாம் பதாகாச்ச ராஜமார்கஸ்ச சிச்சியதாம் சர்வே ச தாளாவச்சரா கணிகாச்ச ஸ்வலங்கிருதாக கக்ஷ்யாம் விதியமாசிரித்ய திஷ்டந்து நிருபவேஸ்மனः. நகரத்தின் எல்லா இடங்களிலும் பதாகைகள் கட்டுங்கள். அரச பாட்டைகளில் தண்ணீர் தெளியுங்கள். இசை வல்லுநர்களும் நன்றாக அலங்காரம் செய்து கொண்ட கன்னிகைகளும் அரசு மாளிகையின் 2ஆம் கட்டில் நிற்க வேண்டும். தெய்வ வழிபாட்டு தலங்களில் அன்னத்தோடு கூடிய உணவு வகைகள், தட்சிணை கையில் மாலைகள் முதலியவற்றை தனித்தனியே வைத்து கொண்டு அங்கே வருபவர்களுக்கு கொடுப்பதற்காக சிலர் நிற்க வேண்டும். தேவாயதன சைத்தியேஷு சன்னபக்ஷ்யா சதக்ஷிணாக உபஸ்தாவ இதவ்யா ஸ்யுஹு மால்யயோக்கியா பிரதக். நீண்ட கத்தியை ஏந்திய போராளிகள் மனம் களிப்புற்றவர்களாக பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் மன்னர் மாளிகை வாசலில் கவசம் அணிந்து ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். இவ்வாறு வீர அந்தணர்களும் வசிஷ்டர், வாமதேவர் பணியாளர்களுக்கு உத்தரவு கொடுத்துவிட்டு தாங்களே சேகரிக்க வேண்டிய உபகரணங்களையும் சேகரித்தார்கள். இதற்கு பின்னரும் மிகுந்திருந்த காரியங்களை மன்னரிடம் தெரிவித்துவிட்டு செய்து முடித்தார்கள். மன திருப்தி அடைந்து மகிழ்ச்சியோடு இருந்த சிறப்பான அந்தணர்கள் இருவரும் எல்லாவற்றையும் நன்றாக திட்டமிட்டு செய்து முடித்த பின்னர் உலகாலும் மன்னரிடம் சென்று எல்லாம் சொன்னபடியே நடத்தப்பட்டன என்று சொன்னார்கள். பிறகு பிரகாசமான காந்தியுடைய மன்னர் சுமந்திரரை பார்த்து, புண்ணியாத்மாவான ராமனை விரைவில் இங்கே அழைத்து வாருங்கள் என்றார். தங்கள் உத்தரவு என்று சொல்லிவிட்டு ரதத்தில் நின்று போர் புரிபவர்களுக்குள் மிக சிறந்தவரான ராமனை அரசரின் ஆணைப்படி ரதத்தில் ஏற்றி அழைத்து வந்தார் சுமந்திரர். தத சுமந்திரம் திரிமான் ராஜா வச்சனம் அப்ரவித் ராம கிருதாத்மா பவதா சீக்கிரம் ஆணியதாம் விதி ச ததேதி பிரதிஜ்ஞாய சுமந்திரோ ராஜசாசனாத் ராமம் தத்ர ஆணையாம் சக்கரே ரதேன ரதினாம்பரம். அப்போது அந்த அரசவையில் வீற்றிருந்த அமைச்சர்கள், சிற்றரசுகள், நகரவாசிகள் மற்றும் கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு நாடுகளின் மன்னர்கள், மில்லச்சர்களின் சனாதன தர்மத்தை சார்ந்திராத வேற்று நாட்டினர், ஆரியர்கள், காடுகளிலும் மலைகளிலும் வசிக்கின்றவர்கள் ஆகிய எல்லோரும் தேவர்கள் எவ்வாறு இந்திரனின் தலைமையை ஏற்று அடிபணிந்து நின்றார்களோ அவ்வாறே தசரதனின் ஆணைக்கு காத்திருந்தார்கள். மருத்துக்கள் கூட்டத்தினிடையே விளங்கும் இந்திரன் போல அவர்கள் மத்தியில் வீற்றிருந்த ராஜரிஷியான தசரதர் மாளிகையில் இருந்தவாறே எதிரே சாலையில் ரதத்தில் வந்து கொண்டிருக்கும் தன் செல்வ மகனை கண்டார். கந்தர்வராஜனை போன்ற கவினுரு உடலமைப்பு, உலகெங்கிலும் புகழ்பெற்ற மகாவீரம், நீண்ட கைகள், மகாபலம், மதம் கொண்ட யானை போன்ற கம்பீரமான நடை, சந்திரனை காட்டிலும் அதிக ஒளி வீசும் திருமுகம், மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் திருத்தோற்றம், உருவம், கருணை, நற்குணங்களால் மக்களின் கண்ணையும் கருத்தையும் ஈர்த்திழுக்கும் கவர்ச்சி, கடும் கோடையின் வெப்பத்தினால் தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மழை பொழிவிக்கும் மேகம் போல ஆனந்தத்தை கொடுப்பவன். இப்படி அழகு பெட்டகமாக வந்து கொண்டிருக்கும் ராமனை பார்த்தும் மன்னருக்கு போதும் என்ற திருப்தி ஏற்படவில்லை. பிரசாதஸ்தோ தசரதோ
ததர்சாயாந்தம் ஆத்மஜம் கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் ரூபௌதார்ய குணைசும்சாம் திருஷ்டிச்சித்த அபஹாரிணம் घर्मावितप्ताः पर्जन्यां ह्लादयन्तमिव प्रजाः न तदर्प समायान्तं पश्यमाणो नराधिपः अवधार्य सुमन्द्रस्तं राघवं शन्तनोत्तमात् पितुः समीपं गच्छन्तं प्राञ्जलिः पृष्ठतो अन्वकात् सदं कैलासशृङ्गापं प्रासादं नरपुङ्गवः आरुरोह नृपं दृष्टं सहसूदेन राघवः स प्राञ्जलिरभिप्रेत्य प्रणतः पितुरन्तिके நாமஸ்வம் ஷாபயன் ராமோ பவந்தே சரணோபிதுகு. சிறந்ததான தேரிலிருந்து சுமந்திரர் அந்த ராகவனை கைலாக கொடுத்து இறக்கிவிட்டு தந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்த அவருக்கு பின்னே அஞ்சலியாக கைகளை கூப்பிக்கொண்டு சென்றார். கைலாச சிகரம் போல் விளங்கிய அந்த அரச மாளிகையில் மன்னரை பார்ப்பதற்காக தேரோட்டியுடன் சென்றார் ராமன். தந்தையின் அருகில் கூப்பிய கரங்களுடன் சென்று தன் பெயரை சொல்லி, அடியன் ராமன் வந்திருக்கேன் என்று தன் பெயரை சொல்லி அவர் திருப்பாதங்களில் நமஸ்காரம் செய்து வணங்கினார். மன்னர் தன் அருகில் வந்து கைகோப்பி கொண்டு நிற்கும் அவரை பார்த்து குவிந்த கரங்களை பற்றி தன்னிடம் இழுத்து அன்பிற்குரிய மகனை மார்புற தழுவி கொண்டார். தம் திருஷ்ட்வா பிரணதம் பார்ஸ்வே கிருத அஞ்சலிபுடம் நிருபக கிருஹ்ய அஞ்சலவு சமாகிருஷ்ய சஸ்வஜே பிரியமாத்மஜம். மங்களகரமானதும் கண்ணுக்கினியதும் நவரத்னங்கள் பொன் இழைக்கப்பட்டதும் சுகத்தை கொடுக்கக்கூடியதுமான ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அமரும்படி ராமனுக்கு கட்டளையிட்டார் மன்னர். தஸ்மை சாப்யுதிதம் சௌமியம் மணிகாஞ்சனபூஷிதம் திதேஷ ராஜா ருச்சிரம் ராமாய வரமாசனம். நிர்மலமான சூரியன் உதய காலத்தில் மேரு பர்வதத்தை தன் செங்கதிர்களால் பிரகாசப்படுத்துவதைப் போல உயரிய அந்த ஆசனத்தில் அமர்ந்த ராமன் தன் ஒளியால் அந்த ஆசனத்துக்கே ஒளியூட்டினார். ததாசன வரம் பிராப்திய व्यदीपयद राघवः स्वयेव प्रभया मेरुम् उदये विमलोरविः देन विप्राजिता तत्र सभाभिजरोचत विमलग्रहनक्षत्रा சாரதி ஜௌரிவ எந்துனாம். பிரகாசிக்கின்ற அவரால் நிர்மலமான கிரகங்களாலும் நட்சத்திரங்களாலும் விளங்க பெற்ற ஆகாயம் சரத்காலத்தில் சந்திரனால் ஒளிர்வது போல அந்த சபையே பிரகாசித்தது. அணிகலன்கள் ஆடைகள் அணிந்து கொண்ட தன்னையே கண்ணாடியில் பார்ப்பதைப் போல பாச புதல்வனாகிய ராமனை தன் பிரதிபிம்பம் போலவே இருப்பதைக் கண்டு மன்னர் தசரதர் மனதிற்குள் களிப்புற்றார். புதல்வரை பெற்றவர்களுக்குள் சிறந்த புதல்வர்களை பெற்ற தனிப்பெருமை கொண்ட தசரதர் புன்னகை தவிழ புதல்வனை அழைத்து காஷ்யபர் தன் மைந்தனான தேவேந்திரனுக்கு உபதேசிப்பது போல பின்வருமாறு சொற்களை சொன்னார். என்னுடைய மூத்த பட்டத்தரசியின் வயிற்றில் தோன்றிய என்னுடைய மூத்த புதல்வன் நீ குணத்திலும் அவளையே கொண்டிருக்கிறாய். என்னை காட்டிலும் சிறந்த நற்குணங்களை பெற்றிருக்கிறாய். அதனாலேயே ராமா, நீ என்னுடைய பேரன்பிற்கு உரியவனாக இருக்கிறாய். ஜேஷ்டாயாம் அசிமே பத்னியாம் சதுருஷ்யாம் சதுருஷசுதः உத்பன்னஸ்த்வம் குணஸ்ரேஷ்டோ மம ராமாத்மஜப்பிரியः யஸ்த்வயா பிரஜாச்சேம ஸ்வகுணைர் அனுரஞ்சிதாः தஸ்மாத்வம் புஷ்யயோகேன எவ்வராஜ்யம் அவாப்னுஹி. இங்கே கூடியுள்ள பிரஜைகள் எல்லோரையும் உன் இனிய குணங்களால் வசீகரித்திருக்கிறாய். அவர்கள் உன்னை இளவரசனாக பார்க்க விரும்புகிறார்கள். ஆகவே நாளைய தினம் பூச நட்சத்திரம் கூடிய நன்னாளில் இளவரசு பட்டத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். பிறப்பிலேயே இயல்பாகவே நீ பணிவுடையவன், நற்குணங்கள் நிரம்பியவன். அப்படி இருந்தாலும் மகனே, உன்னிடமுள்ள வாத்சல்யத்தினால் உனக்கு அனுகூலமான சில வார்த்தைகளை நானே விரும்பி சொல்கிறேன். நீ மேலும் பணிவுடையவனாக வேண்டும். எப்போதும் புலன்களை வென்றவனாக இருக்க வேண்டும். தானாக பீரிட்டு கொண்டு வெளிப்படும் காமம், கோபம், துயரம் போன்றவற்றை விட்டுவிட வேண்டும். பலர் அறிய வெளிக்காட்டலாகாது. ஒற்றர்கள் மூலம் தெரிவிக்கப்படும் செய்திகள், அதுபோல் தானே நேரில் பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொண்ட தகவல்கள், இவைகளை ஆராய்ந்து பார்த்து உண்மையான செய்திகளின் அடிப்படையில் செயல்பட்டு அமைச்சர் முதலான அரசு அதிகாரிகளையும்
எல்லா குடிமக்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொள். கருவூல மற்றும் ஆயுதசாலைகளில் தேவையானவற்றை ஏராளமாக சேர்த்து வைத்து மக்களை மகிழ்ச்சியாகவும் அன்பு காட்டியும் எவனொருவன் நாட்டை ஆள்கிறானோ அவனை அமுதத்தை அடைந்த தேவர்களைப் போல நண்பர்கள் மகிழ்வடைய செய்கிறார்கள். ஆகவே பிள்ளாய், உன்னை நீ கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு மக்கள் மகிழ்வுறும்படி செயல்படுக. தசரருடைய இந்த சொற்களை கேட்ட ராமன் இதமான செயல்களையே செய்யும் ராமனுடைய நண்பர்கள் விரைவாக ஓடிச் சென்று கௌசல்யிடம் செய்தியை சொன்னார்கள். தச்சுத்வா சுஹൃதஸ்தஸ்ய ராமஸ்ய பிரியகாரணः त्वरितः शीघ्रम् अप्यत्य कौसल्यायन्यवेदयन् सा हिरण्यं च काश्चैव रत्नानि विविधानि च व्याधिदेश प्रिया आख्येभ्यः கௌசல்யா பிரமுதோத்தமா. மாதர்களின் மாணிக்கம் போன்ற கௌசல்யை இந்த இனிய செய்தியை கொண்டு வந்தவர்களுக்கு பொன்னையும் பசுக்களையும் பல வகையான ரத்னங்களையும் கொடுக்கும்படி ஆணையிட்டாள். இதனிடையே ராகவன் மன்னரை வணங்கி விடைபெற்று கொண்டு ரதத்தில் ஏறி குடிமக்கள் மகிழ்ந்து கொண்டாட ஒளிமிக்க தன் மாளிகையை சென்றடைந்தார். பட்டணத்து மக்கள் மன்னருடைய சொற்களை கேட்டதும் தங்களுக்கு பிடித்தமான அந்த நல்விருப்பம் ராமனுக்கு இளவரச பட்டம் விரைவில் நிறைவேறப் போவதால் மகிழ்ந்து மன்னரிடம் விடைபெற்று கொண்டு தத்தம் இல்லங்களுக்கு சென்று தாங்கள் நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று பிரார்த்தித்து தெய்வங்களை வழிபட்டார்கள். சர்க்கம் 4 கௌசல்யா ஆசீர்வாதம். பட்டணத்து மக்களும் மந்திரிகளும் சென்ற பிறகு நிகழ்ச்சிகளின் தவிர்க்க முடியாத தன்மையை அறிந்தவரான மன்னர் மறுபடியும் தனக்குள் ஆலோசித்து அருமையான ஒரு முடிவை எடுத்தார். நாளை தினம் பூச நட்சத்திரம் உள்ள நன்னாள். என்னுடைய புதல்வன் தாமரை கண்ணன் ராமன் நாளையே இளைய மன்னனாக அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். பின்னர் அந்தபுரம் சென்ற மன்னர் தசரதர் ராமனை மறுபடியும் அழைத்து வா என்று தேரோட்டிக்கு கட்டளையிட்டார். அந்த ஆணையை ஏற்றுக்கொண்ட தேரோட்டி சுமந்திரர் ராமனுடைய மாளிகைக்கு மறுபடியும் அவரை அழைத்து வருவதற்காக விரைந்து சென்றார். வாயில் காப்பாளர்கள் உள்ளே சென்று அவர் மறுபடியும் வந்திருப்பதை ராமனிடம் தெரிவித்தார்கள். அவர் மீண்டும் வந்திருக்கிறார் என்பதை கேட்டவுடனே ராமனுக்கு பட்டாபிஷேகம் விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. அவரை உடனே உள்ளே அழைத்து ராமன் கூறினார், நீங்கள் மறுபடியும் வந்திருக்கிறீர்களே, என்ன வேலை? செய்தியை விவரமாக சொல்லுங்கள். அதை கேட்ட தேரோட்டி, மன்னர் தங்களை பார்க்க விரும்புகிறார் என்ற செய்தியை சொல்லிவிட்டேன். இதை கேட்டபின் அங்கே போக வேண்டாமா என்று முடிவு செய்வது உங்கள் கையில் இருக்கிறது. தேரோட்டியின் சொற்களை கேட்ட ராமன் பரபரப்படைந்து மன்னரை மீண்டும் பார்ப்பதற்காக அரச மாளிகைக்கு சென்றார். ராமன் வந்துவிட்டார் என்று தசரத மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் பேரன்பிற்குரிய உயர்ந்த குணங்கள் கொண்ட அவரை மாளிகைக்குள் அனுப்பும்படி கூறினார். திருவளர் நாயகன் ராகவன் தந்தையின் மாளிகைக்குள் நுழைந்தவுடனேயே சற்று தொலைவில் தந்தையை கண்டு கைகளை கூப்பிக்கொண்டு நமஸ்காரம் செய்தார். பாதங்களில் விழுந்த அவரை தூக்கி நிறுத்தி மார்புடன் அணைத்து கொண்ட மன்னர் உயர்ந்த ஆசனத்தை காட்டி அமரச் செய்து பேசத் தொடங்கினார். ராமா, நீண்ட நாட்கள் வாழ்ந்து நான் வயோதிகத்தை அடைந்து விட்டேன். நான் விரும்பிய எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து விட்டேன். ஏராளமானவர்களுக்கு அன்னம் அளித்து நிறைய தட்சிணைகள் கொடுத்து நூற்றுக்கணக்கான யாகங்கள் செய்து விட்டேன். மகிமைமிக்க ஆண்பிள்ளாய், இவ்வுலகில் இப்போது எவரும் ஒப்பு ஓமை இல்லாத எனக்கு இஷ்டமான மகனாக நீ பிறந்திருக்கிறாய். நான் தானம், யஜ்ஞம், சுவாத்தியாயம் முதலியவற்றை செய்து முடித்திருக்கிறேன். வீரனே, நான் விரும்பிய எல்லா சுகங்களையும் அனுபவித்து விட்டேன். இவ்வாறாக தேவர், ரிஷி, பித்ரு, பிராமணர், தனது ஆத்மா இவற்றின் கடன்களை தீர்த்து விட்டேன். யாக யஜ்ஞங்களை செய்ததால் தேவர் கடனையும், வேதாத்தியனத்தால் முனிவருடைய கடனையும், புதல்வனை பெற்றதால் பிதர்களுடைய கடனையும், தானம் செய்ததால் பிராமணர்களுடைய கடனையும், சுகானுபவங்களால் ஆத்மாவின் கடமையும் தீர்த்து விட்டேன். அனுபூதானி சேஷ்டானி மயா வீர சுகான்யபி தேவரிஷி பித்ரு விப்ராணாம் அன்றுனோ அஸ்மி ததாத்மனஹ. உன் முடிசொட்டு விழாவை தவிர நான் செய்ய வேண்டிய கடமை வேறு ஏதுமில்லை. ஆகவே நான் சொல்லப்போவதை கவனமாக கேட்டு உட்கருத்தை புரிந்து கொண்டு அவ்வாறே நீ செய்ய வேண்டும். பிள்ளாய் ராமா, இப்போது மக்கள் எல்லோரும் நீ அரசனாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால் உனக்கு இளவரச பட்டம் சூட்டப் போகிறேன். ராமா, மேலும் இப்போதெல்லாம் நான் பயங்கரமான கனவுகளை காண்கிறேன். இடியோசை போன்ற பேரொழியுடன் கூட பகற்கொல்லிக்கட்டை ஆகாயத்திலிருந்து விழுகிறது. இது ஒரு அசுப நிமித்தம். என் அருமை ராமனே, என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் சூரியன்
செவ்வாய், ராகு ஆகிய குரு கிரகங்கள் பிடித்திருப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். குருகிரகங்கள் பிடித்திருப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அபசகுணங்கள் ஏற்படுவது போது பொதுவாக மன்னன் மிக கொடிய ஆபத்தை அடைகிறான் அல்லது மரணத்தை அடைகிறான் என்று கோல்நிலை பலன் சொல்கிறார்கள். ஆகவே ராகவா, என் சுயநினைவு என்னை விட்டு போகாமல் இருக்கும் போதே நீ முடிசூட்டு கொண்டு விடு. ஏனெனில் மனிதர்களின் மனம் மாறும் தன்மையுடையது. இன்றைய தினம் புஷ்ய நட்சத்திரத்துக்கு முந்தைய நட்சத்திரமான புனர்வசுவில் சந்திரன் இருக்கிறான். நாளை தினம் புஷ்யம் கூடிய நன்னாள் பட்டாபிஷேகத்திற்கு உகந்தது என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். எனவே சத்ரு சம்மார்கனே, புஷ்ய நட்சத்திரத்தில் அபிஷேகம் செய்து கொள். என் மனம் என்னை மிகவும் பரபரப்படைய செய்கிறது. நாளைய தினம் இளவரசனாக உனக்கு பட்டம் சூட்டி விடுகிறேன். ஆகவே இப்போது முதற்கொண்டு நீ கட்டுப்பாடுகளை கை கொள்ள வேண்டும். இன்றிரவு பத்தினியுடன் தர்ப்ப படுக்கையில் சயனிக்க வேண்டும். கவனக்குறைவில்லாத நண்பர்கள் உன்னை எல்லா பக்கங்களிலும் பாதுகாக்க வேண்டும். இதுபோன்ற மாபெரும் நிகழ்ச்சிகளுக்கு அநேக இடையூறுகள் உண்டாகவே செய்யும். இந்த பட்டணத்திலிருந்து வெளியே சென்றிருக்கும் பரதன் இங்கு திரும்பி வருவதற்குள் இடைப்பட்ட இந்த காலம்தான் உன் பட்டாபிஷேகத்திற்குரிய காலம் என்று நான் திடமாக நம்புகிறேன். உன்னுடைய சகோதரன் பரதன் சான்றோர்களின் நடத்தை அனுசரிப்பவன் என்பது உண்மைதான். அவன் மூத்தவனை அனுசரித்து நடப்பவன், அறத்தையே தர்மத்தையே உயிராக கொண்டவன், கருணை உள்ளவன், புலன்களை வென்றவன். ராகவா, சான்றோர்கள் மற்றும் தர்மத்தையே பற்றி ஒழுகும் மனிதருடைய மனம் கூட பல காரணங்களால் விருப்பு வெறுப்பை அடைகிறது. சஞ்சலமில்லாமல் எப்பொழுதும் உறுதியாக இருப்பதில்லை என்ற விஷயம் எல்லோரும் அறிந்தது தானே. நாளைய தினம் நடக்கப் போகும் பட்டாபிஷேகம் சம்பந்தமாக இவ்வாறு அறிவுரை கூறப்பட்ட ராமன் இனி நீ போகலாம் என்று அனுமதிக்கப்பட்டதும் தந்தையை வணங்கிவிட்டு தன் மாளிகைக்கு திரும்பினார். தன்னுடைய திருமாளிகைக்குள் புகுந்த அவர் பட்டாபிஷேகம் குறித்து அரசர் சொன்ன அறிவுரைகள் நினைவுக்கு வந்தவராக பெற்ற தாயிடம் இந்த நற்செய்தியை தானே தெரிவிப்பதற்காக அடுத்த வினாடியே வெளியே வந்து அன்னையின் அந்தப்புரத்திற்கு போனார். அவர் அங்கே பட்டாடை உடுத்தி கொண்டு மௌனமாக மிகவும் பக்தி சிரத்தையுடன் ராமனுக்கு ராஜலட்சுமி கிடைக்க வேண்டும் என்று பூஜா கிரகத்தில் தேவதைகளை பிரார்த்தித்து கொண்டிருக்கும் கௌசல்யா தேவியை அன்னையை கண்டார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற நற்செய்தியை கேட்டவுடன் அவ்விடத்திற்கு சுமித்ரையும் லட்சுமணனும் முன்னதாகவே வந்திருந்தார்கள். பின்னர் சீதாதேவியும் அழைத்து வரப்பட்டாள். ராமன் உள்ளே வந்தபோது கௌசல்யை கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள். சுமித்ரை, சீதை, லட்சுமணன் ஆகியோர் அவருக்கு சேவை செய்யும் நிலையில் இருந்தார்கள். புஷ்ய நட்சத்திரத்தில் தன் புதல்வனுக்கு இளவரச பட்டம் சூட்டப்படுகிறது என்பதை கேட்டதும் பரம்பொருளான சாக்ஷாத் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து சுவாசத்தை கட்டுப்படுத்தி பக்தி பரசத்துடன் தியானத்தில் ஆழ்ந்திருந்த கௌசல்யை நோக்கி நமஸ்காரம் செய்து மாசற்றவரான அவருக்கு ஆனந்தம் விளைவிக்கும் சொற்களை ராமன் கூறத் தொடங்கினார். தாயே, குடிமக்களை காக்கும் பணியில் நான் தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளேன். என் தகப்பனாரின் கட்டளைப்படி இந்த பட்டாபிஷேகம் நாளை தினம் நடக்க இருக்கிறது. இன்றிரவு என்னுடன் கூட சீதையும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று ரித்விக்குகளும் ஆசிரியர்களும் கூறியதை என்னுடைய தந்தை எனக்கு தெரிவித்தார். நாளை தினம் நடக்க இருக்கின்ற பட்டாபிஷேக வைபவத்தை முன்னிட்டு என்னென்ன மங்களகரமான சடங்குகள் இப்போது செய்யப்பட வேண்டுமோ அவைகளை எனக்கும் சீதைக்கும் செய்விப்பீர்களாக. வெகு காலமாக மனத்தில் இருந்த விருப்பம் நிறைவேற்றுவதற்கான காலம் வந்துவிட்டதை கேட்டு கௌசல்யை ஆனந்த கண்ணீர் மல்கி தழுதழுக்க ராமனிடம் கூறினாள். குழந்தாய் ராமனே, நீண்ட காலம் வாழ்வாயாக. உன் வழியில் குறுக்கிடும் எதிரிகள் அடியோடு ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். ராஜலட்சுமியை அடைய போகும் நீ என் சுற்றத்தாரையும் சுமித்ரையின் உறவினர்களையும் சந்தோஷமடையச் செய். வத்ச ராம சிரஞ்சீவ அதாஸ்தே பரிவந்தினः ஞாதின்மேத்வம் ஸ்ரீயா புத்தியுக்தः சுமித்ராயாச்சனந்தய. மகளே, ஒரு உத்தமமான நட்சத்திரத்தில் நீ எனக்கு பிறந்திருக்கிறாய். ஆஹா, அதனால்தான் உன் நற்குணங்களால் தந்தையார் தசரதரை மனமகிழச் செய்திருக்கிறாய். கமலக்கண்ணனான புருஷோத்தமர் மகாவிஷ்ணுவை பற்பல கடினமான நியமங்களுடன் ஆராதித்தது வீண் போகவில்லை. ஆம்,
அதன் பயனாகத்தான் இக்ஷ்வாகு பரம்பரையின் ராஜலக்ஷ்மி உன்னை அடைந்து மேன்மையடைய போகிறாள். இவ்வாறு அன்னை சொல்லிய பின் கைகளை குவித்து கொண்டு பணிவுடன் நிற்கும் சகோதரனை பார்த்து புன்முறுவல் கொண்டு ராமன் சொன்னார், லக்ஷ்மணா, என்னுடன் சேர்ந்து நீயும் இந்த உலகை பரிபாலனம் செய். என்னுடைய இரண்டாவது அந்தராத்மாவான உன் பொருட்டு இந்த ராஜலக்ஷ்மி எனக்கு கிடைத்திருக்கிறாள். சுமித்ரையின் மைந்தனே, உன் விருப்பப்படி எல்லா போகங்களையும் அரசு சலுகை மற்றும் உரிமைகளையும் அனுபவிப்பாய். இந்த வாழ்க்கையையும் அரசாட்சியும் உனக்காகவே நான் விரும்புகிறேன். இவ்வாறு லட்சுமணனிடம் கூறிவிட்டு இரு தாய்மார்களையும் வணங்கிய பின் சீதைக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன் இருப்பிடத்திற்கு போனார் ராமன். சர்க்கம் 5. விரதங்கள் மேற்கொள்ளுதல். தசரதர் மறுநாள் நடக்க இருக்கும் பட்டாபிஷேகம் சம்பந்தமாக ராமனுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி அனுப்பிவிட்டு புரோகிதர் வசிஷ்டரை அழைப்பித்து பின்வருமாறு கூறினார். தவச்செல்வரே, தாங்கள் இப்போதே சென்று இடையூறுகள் நீங்கி ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ராமனும் சீதையும் சேர்ந்து அனுஷ்டிக்க வேண்டிய விரத நியமங்களை செய்வீங்கள். அப்படியே செய்கிறேன் என்று வேத வல்லுநர்களில் முதல்வரான பகவான் வசிஷ்டர் அரசரிடம் கூறிவிட்டு தானே ராமன் மாளிகைக்கு சென்றார். தன்னுடைய சிஷ்யன் ஒருவன் மூலமாக கூட அவர் இந்த காரியத்தை செய்வித்திருக்கலாம். ஆனால் சீதாராமர்களை தரிசிக்கும் பாக்கியம் இன்று நாளையை விட்டால் அப்புறம் 14 ஆண்டுகளுக்கு பிறகுதானே கிடைக்கும் என்பதால் தானே சென்றார் வசிஷ்டர். வேத மந்திரங்களை பிழையற கற்றுணர்ந்தவரும் மிக உறுதியாக விரதானுஷ்டானங்களை கடைபிடிப்பவருமான வசிஷ்டர் மந்திர நூல்களில் கூறியுள்ளபடி ராமனை உபவாசம் இருக்க செல்வதற்காக அந்தனர் உபயோகத்திற்கென்றே நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஆயத்தமாக இருந்த தேரில் ஏறி வெண்மேக கூட்டம் போன்று ஒளி வீசும் ராமன் திருமாளிகையை அடைந்து 3ஆம் கட்டு வரையில் தேரில் ஏறி சென்றார். புரோகிதர் போன்ற ஒரு சில முக்கியஸ்தலர்களுக்கே உள்ள சிறப்பு சலுகை மற்றவர்கள் மாளிகை நுழைவாயிலேயே தேரை நிறுத்திவிட்டு நடந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். முனிவர் வந்து கொண்டிருப்பதை தூரத்திலிருந்தே பார்த்துவிட்ட ராமன் கலவரம் அடைந்து கௌரவத்திற்குரிய அவரை கௌரவிக்கும் பொருட்டு முனிவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக பரபரப்புடன் தன் அறையிலிருந்து வெளியே வந்தார். முனிவரின் தேர் அருகே விரைவாக சென்று அவருக்கு கைலாக கொடுத்து தானே அவரை தேரிலிருந்து இறக்கினார் ராமர். மிகவும் அடக்கமாக இருக்கும் அவரை ராமனை பார்த்து வாழ்த்தி பேசி ஆசி கூறிய பின் அன்பிற்குரிய அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் முறையில் ராமா ராமா என்று அன்பழுக விழித்து கூறினார். உன் தகப்பனார் மிகவும் திருப்தியுடன் இருக்கிறார். இளவரச பட்டத்தை அடையப் போகிறாய். சீதையும் நீயும் இப்பொழுது முதல் உபவாசத்தில் இருக்க வேண்டும். நகுஷ மன்னன் மிக்க அன்புடன் யயாதிக்கு பட்டம் சுட்டியதைப் போல மன்னர் தசரதர் நாளை காலை யுவராஜாவாக உனக்கு பட்டம் சுட்டுவார். இவ்வாறு சொல்லிவிட்டு விரதானுஷ்டானங்களை முறைப்படி செய்பவரும் புனிதருமான வசிஷ்டர் சீதைக்கும் ராமனுக்கும் உரிய மந்திரங்களை கூறி உபவாச தீட்சை அளித்தார். பின்னர் மன்னரின் ஆச்சாரியராகிய அவர் முறைப்படி ராமனால் மரியாதை செய்யப்பட்டார். காகுஸ்தனாகிய ராமர் தான் காகுஸ்தன் அங்கிருந்து செல்வதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு ராமனின் மாளிகையிலிருந்து வெளியே சென்றார். வசிஷ்டர் ராமனின் மாளிகையிலிருந்து வெளியே சென்றார். அன்போடு உரையாடும் நண்பருடன் அங்கே சிறிது நேரம் அமர்ந்திருந்து பின் அவர்களுக்கு அனுமதி அளித்துவிட்டு தன் அறைக்குள் சென்றார் ராமன். அப்போது மலர்ந்த தாமரைகளை உடைய தடாகத்தில் இரைச்சலிட்டு கொண்டு சுற்றி வரும் பறவை கூட்டங்களைப் போல மனக்களிப்புடன் உறக்க பேசி மகிழும் ஆண் பெண்களால் ராமபவனம் நிறைந்ததாயிற்று. அரச மாளிகைகளுள் சிறந்ததான ராமனுடைய மாளிகையிலிருந்து வெளியே வந்த வசிஷ்டர் சாலைகளில் கூட்டம் கூட்டமாக மக்கள் நிற்பதை கண்டார். அயோத்தியின் ராஜபாட்டைகளில் எல்லா இடங்களிலும் முடிசூட்டு விழாவை காண வந்த ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக நின்று அடைத்து கொண்டிருந்தார்கள். ராஜபாட்டையில் ஜனக்கூட்டங்களாகிற அலைகள் பரஸ்பரம் மோதிக்கொண்டதால் ஏற்பட்ட ஆனந்த கோலாகல பேரோசை பெருங்கடலில் எழுப்பும் சப்தம் போல கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் நகரத்தின் எல்லா வீதிகளிலும் நீர் தெளிக்கப்பட்டும் தோரணங்கள் கட்டப்பட்டும் வீடுகளில் உச்சியில் கொடிகள் கட்டப்பட்டதாகவும் அயோத்தி விளங்கற்று. பெண்கள் குழந்தைகள் உட்பட அயோத்தியவாசிகள் எல்லோரும் ராம பட்டாபிஷேகத்தை காணும் மகத்தான ஆவலுடன் எப்போது சூரியன் உதிப்பான் என்று துடிப்புடன் காத்து கொண்டிருந்தனர். மக்களின் ஆனந்தத்தை பெருக்குவதும் அவர்கள் வாழ்வில் விலைமதிக்க முடியாத அற்புத அணிகலன் போன்றதுமான அயோத்திய நகரத்தின் தனி சிறப்புடைய கோலாகல வைபவத்தை காண ஜனங்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். இவ்விதம் மக்கள் கூட்டங்களால் நிரம்பி வழிந்த அரசபாட்டையை அடைந்த புரோகிதர் ஜனக்கூட்டத்தை மெல்ல மெல்ல ஒதுக்கி கொண்டு அரசருடைய அரண்மனையை அடைந்தார். வெண்மேக சிகரம் போல் விளங்கிய அரண்மனை உப்பரிகைக்கு சென்று இந்திரனை காண வந்த பிரகஸ்பதி போல மன்னருடன் இணைந்து அவர் விளங்கினார். வசிஷ்டர் வந்து கொண்டிருந்த அவரை பார்த்ததும் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து
வந்த மன்னர் தாங்கள் சென்ற காரியம் நிறைவேறியதா என்று கேட்டவுடன் அது செய்து முடிக்கப்பட்டது என்று அவர் கூறினார். மன்னருடன் கூட அவருக்கு சமமான ஆசனங்களில் அமர்ந்திருந்த சபையோர்கள் புரோகிதருக்கு மரியாதை காட்டும் முறையில் ஆசனங்களிலிருந்து எழுந்து நின்றார்கள். ஆச்சாரியாரிடம் விடைபெற்று கொண்டு சபையோர்களை போக சொல்லிவிட்டு தன் குகைக்குள் கம்பீரமாக நுழையும் சிங்கத்தைப் போல மன்னர் தன் அந்தப்புரத்திற்குள் நுழைந்தார். தாரகை கூட்டங்கள் புடைசூழ விளங்கும் சந்திரன் ஆகாயத்தை ஒளிர்விப்பது போல சிறந்த ஆடை அணிகள் அணிந்த பெண்மணிகள் கூட்டத்தால் பிரகாசிக்கும் மகேந்திரனுடைய இருப்பிடத்தை போன்ற அந்த மாளிகையை கண்கவரும் வண்ணம் பிரகாசிக்க செய்து கொண்டு நாடாள மன்னர் உள்ளே சென்றார். சர்க்கம் 6. மக்களின் மகிழ்ச்சி வெள்ளம். புரோகிதர் சென்றவுடன் ராமன் நீராடி கட்டுப்பாடான மனதுடன் நெடுந்தடம் கண்ணாலான பத்னியுடன் சேர்ந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு பூஜை ஸ்தோத்திரங்கள் செய்தார். பின் அக்னிகாரியம் செய்ய முனைந்து முறைப்படி ஹவிஸ் நிறைந்த ஸ்ருக்கு என்ற கரண்டியை மிக பணிவுடன் எடுத்து முழுமுதற் கடவுளுக்கு ஜுவாலை விட்டு பிரகாசிக்கும் அக்னியில் நெய் சேர்த்து ஆகுதி கொடுத்தார். அந்த அரசகுமாரர் மிகுந்திருந்த ஹவிஸ் அன்னத்தை புசித்தார். தனக்கு பிரியமானது நடக்க வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து வேண்டி, அதான் இக்ஷ்வாகு குல வம்சமாகிய ஸ்ரீ ரங்கநாதனை தியானம் பண்ணுறார். அதான் ரங்கநாதர் தான் குலதெய்வம். அந்த ரங்கநாதனை குலதெய்வமாக கொண்ட ராமர், அந்த ரங்கநாதன் தான் இங்கே சொல்கிறார். நாராயணன் சொல்கிறது இங்கே ரங்கநாதரை. ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து வேண்டி சீதையுடன் கூட மௌன நியமத்தை மேற்கொண்டு தன் மாளிகையில் இருக்கும் விஷ்ணுவனுடைய அழகான திருச்சன்னதியில் தானே தர்ப்பங்களை படுக்கையாக விரித்து படுத்து கொண்டார். இரவில் ஒரு யாமம் மிகுந்திருக்கும் பொழுது தன் கல்விழித்து கொண்ட அவர் கட்டிடம் முழுவதிலும் அலங்கார வேலைகளை செய்தார். பின்னர் சூதமாகத வந்திகளின் செவிக்கினிய வாழ்த்து பாடல்களை கேட்டார். காலை சந்தியாதேவியை ஒருமைப்பட்ட மனதுடன் சுதித்து காயத்ரி ஜபம் செய்தார். தூய்மையான பட்டாடை அணிந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணனை தலைவணங்கி தொழுது ஸ்தோத்திரங்களால் மகிழச் செய்தார். அந்தணர்களை கொண்டு வேத மந்திரங்களை சொன்னார். அவருடைய கணீரென்ற செவிக்கினிய புண்ணியாக மந்திர ஒளியும் வெளியே பேரிகை வாத்தியங்களின் பேரொழியும் சேர்த்து அயோத்தி பட்டணத்தை நிறைத்தன. அயோத்தி மக்கள் அனைவரும் வைதேகியும் ராகவனும் இரவு முழுவதும் உபவாசம் இருந்தார்கள் என்பதை கேட்டு நிச்சயம் பட்டாபிஷேகம் நடைபெறும் என்ற நம்பிக்கை அடைந்து மிகவும் குதூகலித்தார்கள். மக்கள் எல்லோரும் ராம பட்டாபிஷேகத்தை பற்றி கேள்விப்பட்டு இரவு முடிந்து பொழுது புலர்ந்ததும் நகரத்தை அழகுபடுத்தினார்கள். வெண்மேகம் தவழும் மலை சிகரங்கள் போன்ற தேவாலயங்களிலும் நார் சந்திகளிலும் தேரோடும் திருவீதிகளிலும் தெருவோரத்தில் வளர்க்கப்பட்டிருந்த பெரிய மரங்களிலும் பெரிய மாளிகைகளிலும் பலவகை பண்டங்கள் விற்கப்படும் வணிக வளாகங்களிலும் குடும்பஸ்தர்களின் செழுமை மிக்கதும் செல்வம் செழிப்பதுமான இல்லங்களிலும் சமுதாய கட்டிடங்களிலும் வெகு தூரத்திலிருந்தே கண்ணுக்கு புலப்படும் உயரமான மரங்களிலும் வண்ண ஓவியங்கள் வரைப்பட்ட கொடிகளும் பாவட்டாக்களும் கட்டப்பட்டன. அப்பொழுது பொதுமக்கள் நடனமாடும் ஆடவர், நடன பெண்டிர், இசை முழங்கிக் கொண்டிருந்த பாடகர்கள் ஆகியோர் மனத்திற்கும் செவிக்கும் சுகமளிக்கும் இனிய ஓசைகளை கேட்டார்கள். ராம பட்டாபிஷேக முகூர்த்த நேரம் நெருங்கியதும் ராமாபிஷேகத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த மக்கள் நார் சந்திகளிலும் வீடுகளிலும் கூட்டமாக கூடி பரஸ்பரம் அதை பற்றியே பேசி கொண்டிருந்தார்கள். அதுதான் பேசணும். பகவானுடைய பட்டாபிஷேக விஷயம்தான் பேசணும். பகவானுடைய பெருமைகளை தான் பேசணும். வீடு வாசற்படி அருகில் கூட்டமாக விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களும் ராம பட்டாபிஷேகத்தை பற்றியே தாங்களுக்குள் பேசி கொண்டார்கள். அந்த ராம பட்டாபிஷேக கொண்டாட்ட காலத்தில் பட்டணத்தின் ராஜபாட்டை மணமிக்க மலர்கள் தூவப்பெற்று நறுமண புகைகள் காட்டப்பட்டு சோபையுள்ளதாக செய்யப்பட்டது. பட்டாபிஷேக சடங்குகள் நிறைவேறி ராமனை தரிசித்து விட்டு மக்கள் திரும்பும்போது இரவு நேரம் ஆகிவிடுமோ என்ற சந்தேகத்தால் சாலையை பிரகாசப்படுத்துவதற்காக தேரோடும் வீதிகளை ஒட்டிய தெருக்களில் உயரமான தீபத்தூண்களை நாட்டினார்கள். நகரத்தை இவ்வாறாக அலங்கரித்துவிட்டு ராம பட்டாபிஷேகத்தை எதிர்பார்த்து கொண்டு பட்டணத்து மக்கள் கூட்டமாக சேர்ந்து எல்லா நார் சந்திகளிலும் சமுதாய கூட்டங்களிலும் தங்களுக்குள் அதை பற்றியே பேசிக்கொண்டு மன்னரை புகழ்ந்தார்கள். அதான் பேசணும். ராமருடைய கதையை தான் பேசுகிறோம். ராமருடைய பட்டாபிஷேக விஷயத்தை பற்றியுமே பேசுகிறாங்க. ராமருடைய குணங்களை பற்றி பேசுகிறாங்க. அடடா, இக்ஷ்வாகு குல நந்தனர் மகாத்மா, இந்த மன்னர் எப்பேற்பட்டவர்! தான் வயோதிகத்தை அடைந்து விட்டதை உணர்ந்து ராமனுக்கு பட்டம் சுட்டுகிறாரே. பழமையான சம்பிரதாயங்களை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராமன் நம்மை ஆள்பவராகிய நீண்ட காலம் பரிபாலிக்கப் போகிறார் என்பது நமக்கு கிடைத்துள்ள அனுகிரகம்.
ராமன் மன கொந்தளிப்பு இல்லாதவர், மெத்த படித்தவர், தர்மமே உருவானவர், சகோதரர்களிடம் பாசமுள்ளவர். சகோதரர்களிடம் எவ்வளவு ஒட்டுதலோ அவ்வளவு பாசம் நம்மிடம் உள்ளவர். சகோதரிடத்தில் உள்ள பாசம் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார் ராமர். மாசற்ற தர்மாத்மாவான மன்னர் தசரதர் நெடுநாள் வாழ்வாராக. அவருடைய நெஞ்ச கருணையால் பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டவராக ராமனை காணப்போகிறோம். இவ்வாறெல்லாம் பட்டணத்து மக்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேள்விப்பட்ட புறநகர் மக்கள் எல்லா திசைகளிலும் வந்து கூடினார்கள். ராம பட்டாபிஷேகத்தை பார்ப்பதற்காக எல்லா பகுதிகளிலிருந்தும் அவர்கள் நகரத்திற்கு வந்தார்கள். ராமனுடைய அந்த பட்டணத்தை புறநகர் மக்கள் நிரம்பி வழிய செய்தார்கள். மக்கள் கூட்டம் பெருகி கொண்டே போனதால் பருவகாலங்களில் சமுத்திரத்தில் எழும் அலையோசை போல் பேரிரைச்சல் உண்டாயிற்று. பட்டாபிஷேகத்தை கண்டுகளிக்க வேண்டுமென்ற பேராவலுடன் வந்த கிராமத்தார்களால் இந்திரனுடைய நகரம் போன்ற அந்த பட்டணம் நீர்வாழ் பிராணிகளால் நிறைந்த மகா சாகரம் போல் ஆயிற்று. அவருக்கு 7வது சர்க்கத்தில் மந்திரம் வரா, அதை படிக்கணுமா? ராமாயணம்னா எல்லாம் ராமாயணம் தான், படிக்கணும். இருந்தாலும் அரை மணி நேரம் தான் படிச்சிருக்கோம். சரி, படிக்கலாம். சர்க்கம் 7 மந்திரை வந்தால். சப்தம் சர்க்கः மந்திராபரிதேவனம் ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா சிக்தராஜபதாம் கிருஷ்ணாம் பிரகிர்ண கமலோத்பலாம் அயோத்தியாம் மந்தரா தஸ்மாத் பிரசாதாத் அன்பபைக்ஷத. அதாவது தாயார் வீட்டிலிருந்து வந்த ஒரு வேலைக்காரி, யாருடைய கைகை கூட வந்தவளாம் அவளாம். கைகை தாயார் வீட்டிலேருந்து ஒரு வேலைக்காரி இட்டுன்னு வந்துட்டா. யாருன்னா அதான் மந்திரை. தாயார் வீட்டிலிருந்து வந்த ஒரு வேலைக்காரி எங்கேயோ எப்படியோ பிறந்தவள், கைகேயுடன் கூடவே இருப்பவள். பட்டாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் முழு நிலவை போல் ஒளிவீசும் மாளிகையின் மேல் தளத்திற்கு தற்செயலாக ஏறி வந்தாள். அந்த மேல் தளத்திலிருந்து அயோத்தியின் ராஜபாட்டை முழுவதும் நீர் தெளிக்கப்பட்டும் தாமரை நீலோத்பல மலர்கள் தூவப்பட்டும் பொலிவுற்று விளங்குவதை மந்திரை என்ற அந்த வேலைக்காரி பார்த்தாள். மிக உயர்ந்த பதாகைகளாலும் கொடிகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்ததும், சந்திர நீரால் தெளிக்கப்பட்டதும், தலைமொழிக்கு நீராடிய மக்கள் நிறைந்ததும், கையில் மாலைகள் மோதகங்கள் ஏந்தி கொண்டிருந்த அந்தனோத்தமர்கள் பேச்சொலி கேட்பதும், தேவாலய நுழைவாயில்கள் வெண்மை பூசப்பட்டு விளங்குவதும், எல்லா வாத்தியங்களின் ஒளி கேட்பதும், மனமகிழ்ந்த மக்கள் நிறைந்ததும், வேத மந்திரங்களின் இனிய ஒளி கேட்பதும், மனக்களிப்புடன் விளங்கும் உயர்ஜாதி யானைகள் குதிரைகள் நிரம்பியதும், மதாளித்து நிற்கும் பசுக்கள் காளைகள் உடையதும், மகிழ்ச்சி மீதுர பெற்ற பட்டணத்து மக்களால் கொடிகளும் மாலைகளும் ஏற்றப்பட்டு விளங்குவதுமான அயோத்தியை பார்த்து மந்திரை மிகவும் ஆச்சரியத்தை அடைந்தாள். மகிழ்ச்சியால் மலர்ந்த கண்களை கொண்டவளும் வெண்பட்டாடை அணிந்தவளுமான ஒரு தாதி அருகில் நிற்பதை பார்த்து மந்திரை அவளை கேட்டாள். எப்போதும் பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்கும் ராமனின் தாயார் கௌசல்யை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஜனங்களுக்கு பணத்தை வாரி வழங்குகிறாளே, ஏன்? பொதுமக்கள் ஏன் இவ்வளவு குதூகலமாக இருக்கிறார்கள்? மிகவும் ஆனந்தத்தில் மிதக்கும் மன்னர் என்ன முக்கியமான காரியம் செய்யப்போகிறார், எனக்கு சொல் என்று பக்கத்தில் ஒரு தோழியை பார்த்து கேட்கிறார் அந்த கூனியானவள். சந்தோஷ சாகரத்தில் மூழ்கியிருந்த அந்த செவிலித்தாய் ராமபிரானுக்கு ஏற்பட்டுள்ள மகத்தான சம்பத்தை பற்றி கூனியிடம் கூறினாள். கோபத்தை வென்றவரும் மாசுமறுவற்றவருமான ஸ்ரீராமனுக்கு நாளைய தினம் புஷ்ய நட்சத்திரம் கூடிய சுபவேளையில் மன்னர் தசரதர் இளவரச பட்டம் சூட்டப்போகிறார். செவிலித்தாயின் சொற்களை கேட்ட கூனி தனக்குள்ளேயே மிகவும் கோபம் கொண்டவளாக கைலாச மாலை போன்ற அந்த மாபெரும் மாளிகையின் மேல்தளத்திலிருந்து உடனே கீழே இறங்கினாளாம். 3-4 படி தாண்டி இறங்கினாளாம். கோபத்தால் கொதித்து கொண்டிருந்தவன் நல்ல காலம் விழாமல் போயிடாம போகிறவ, அப்படியே விழாமல் அப்படி தாண்டி வராலாம். அவ்வளோ கோபம். முதல்ல ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தடுக்கிறதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாப்ப. கோபத்தால் கொதித்து கொண்டிருந்தவளும் தீய நோக்கம் உடையவளுமான அந்த மந்திரை சயனித்து கொண்டிருந்த கைகேயிடம் சென்று பின்வருமாறு சொன்னால், அறிவு கெட்டவளே, என்ன படுக்க வேண்டி கிடக்கிறது? அறிகட்டவளே, யார்? கைகையை பார்த்து சொல்கிறா. மகாராணி கைகையை பார்த்து இந்த வேலைக்காரி சொல்கிறா,
அறிவு கெட்டவளே, என்ன படுக்க வேண்டி கிடக்கிறது? பேராபத்து வந்திருக்கிறது. உனக்கு பெரிய துயரத்தில் சிக்கி அல்லற்பட போவதை நீ இன்னும் அறியவில்லையே. உத்திஷ்ட மூடே கிம் சேஷே பயந்தாம் அபிவர்த்ததே உபப்ளுதம் அகோகேன கிமாத்மானம் ந புத்தியசே அனிஷ்டே சுபகாகாரே சௌபாக்கியேன விகத்தசே சலம் ஹிதவ சௌபாக்கியம் நத்தியாஸ்ரோத இவோஷ்மகே. உன்னிடம் மிகவும் அன்பு காட்டுவதாக வெளிவேஷம் போடுகிறார் தசரதர் உன் கணவர். உண்மையில் அவருக்கு உன்னிடம் பிரியமில்லை. வெளிப்பார்வைக்கு தெரியும். உண்மையில் உன்னிடம் பிரியமில்லை. வெளிப்பார்வைக்கு தெரியும். உன் பாக்கியமும் கோடை காலத்து நதி ஓட்டத்தைப் போல வற்றி கொண்டிருக்கிறது. நல்லதிலும் கெட்டதிலும் சுட்டி காட்டும் இயல்பினலும் மிகவும் கோபம் கொண்டவளுமான கூனியால் கடுமையாக கூறப்பட்ட சொற்களை கேட்ட கைகேயி மிகவும் துக்கத்தை அடைந்தாள். கைகேயி கூனியை பார்த்து, மந்திரியே, எல்லோரும் நலம்தானே? வாடிய முகத்துடன் மிகவும் துக்கப்படுகிறவள் போல் இருக்கிறாயே நீ என்றாள். கைகையின் அமைதியான சொற்களை கேட்ட பேச்சில் வல்லவளான மந்திரை பொங்கி எழும் சினத்தோடு சில சொற்களை கூறினாள். கூனி கைகையின் நலன் விரும்புவோள். அதனால் இப்போது மிகவும் முகம் வாட்டமடைந்து அவளையும் கவலைக்கு உள்ளாக்கி ராமனிடம் வைத்திருந்த நல்லெண்ணத்தை நாசம் செய்யும் வகையில் அழுத்தமாக சொன்னாள். தேவி, முடிவே இல்லாத அழிவு உனக்கு ஏற்படப் போகிறது தெரியுமா? தசரத மன்னர் ராமனை இளவரசனாக பட்டம் சூட்டப் போகிறாராம். அதை கேட்டது முதலாக துக்கமும் வருத்தமும் கொண்டு ஆழங்காண முடியாத பயம் என்னும் கடலில் மூழ்கியும் நெருப்பினால் தவித்த நான் உடனே உன்னிடம் செய்தியை சொல்லி உன் நலன்களை காத்து கொள்ளும் நடவடிக்கை எடுப்பதற்காக இங்கே ஓடோடி வந்தேன். கைகேயி, உனக்கு துக்கம் ஏற்பட்டால் அது எனக்கும் பெரிய துக்கம்தான். உனக்கு சேமம் என்றால் அது என்னுடைய சேமமும் ஆகும் என்பதில் சந்தேகமில்லை. தேவி, ஒரு மன்னர் பரம்பரையில் பிறந்தவள் நீ. ஒரு மாமன்னரின் பட்டத்தரசி. அரசு நீதிகளின் கடுமையான போக்குகளை அறியாமல் இருக்கிறாயே. உன் கணவர் வாயால் தர்மம் பேசுகிறவர், நெஞ்சில் வஞ்சனை உடையவர். இனிமையாக பேசுவார், ஆனால் கொடூரமான நெஞ்சினர். அவர் பேசுவதெல்லாம் உண்மை என்றே நம்பிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்போது பார் அவர் செய்துவிட்ட வஞ்சனையை. உன்னுடைய கணவர் எவ்வித அர்த்தலாபமும் இல்லாமல் வீணாக உரையாடி உன்னை அமைதியாக வைத்திருப்பதற்காகவே இவ்விடம் வருகிறார். இப்போது கௌசல்யைக்குத்தான் பெரும் பேற்றை அளித்திருக்கிறார். கெட்டெண்ணம் கொண்ட அவர் பரதனை உன் பிறந்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நாளை காலையில் எவ்வித எதிர்ப்பும் இல்லாத தருணத்தில் ராமனை அரசு அதிகாரத்தில் நிலைநிறுத்தப் போகிறார். ஒன்றுமறியாத பேதை பெண்ணே, ஒரு தாய் தன் குழந்தையின் நலனில் அக்கறை கொண்டு போஷிப்பதைப் போல உன் கணவரிடம் அன்பு வைத்தாய். ஆனால் விஷப்பாம்பை தன் மடியில் வைத்து கொஞ்சுவதைப் போல உன் கணவர் என்று சொல்லப்பட்ட சத்ருவுக்கு உன் இதயத்தில் இடம் கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தாய். வெறுப்படைந்த சத்ரு அல்லது சர்ப்பம் எவ்வாறு நடக்குமோ அவ்வாறே தசரத மன்னர் மகனோடு கூடிய உன்னிடம் நடந்து காட்டியிருக்கிறார். உன் அன்பையெல்லாம் மறந்து உனக்கு துரோகம் செய்திருக்கிறார். உலகமறியாத சிறுமியே, நீ எப்போதும் சுகசௌக்கியமான வாழ்க்கைக்கு உரியவள். ராமனுக்கு பட்டம் சூட்டப்படுவதால் நீயும் உன் சுற்றத்தார்களும் இழிநிலையை அடையப் போகிறீர்கள். பெரும் வியப்புடன் என்னை பார்க்கிறாயே. கைகேயி, இதுதான் சரியான தருணம். உன்னுடைய நல்வாழ்விற்கு உகந்த நடவடிக்கையை உடனே எடு. என்னையும் உன் புத்திரனையும் இனி நிகழப்போகிற இழிவுகளிலிருந்து காப்பாற்று. மங்களமான முகம் கொண்டவளும் சரத்கால சந்திரனைப் போல் இருந்தவளுமான அவள் மந்திரையின் சொற்களை கேட்டு மகிழ்ச்சி நிறைந்தவளாய் எழுந்து நின்றாள். மிகவும் சந்தோஷம் ஆச்சரியம் அடைந்த கைகேயி உயர்ந்ததான ஒரு அணிகலனை அந்த கூனியிடம் கொடுத்தாள். அதீவ சாது சம்ஹிருஷ்டா கைகேயி விஸ்மயான்விதா ஏகம் ஆபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம் தத்வாத்வாபரணம் தஸ்யை குப்ஜாய பிரமுதோத்தமா கைகேயி அந்தராம் திருஷ்ட்வா புனரேவ அப்ரவித்தீதம். உத்தம பெண்மணியான கைகேயி கூனியிடம் ஒரு ஆபரணத்தை கொடுத்துவிட்டு மந்திரையை பார்த்து மேலும் சொன்னால், மந்திரையே, எனக்கு மிகவும் பிரியமான செய்தியை சொல்லியிருக்கிறாய். எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை கூறிய உனக்கு இன்னும் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். ராமனிடத்திலும் பரதனிடத்திலும் நான் ஏற்றத்தாழ்வை காணவில்லை. இருவரிடமும் சமமான பாசம் வைத்திருக்கிறேன். மன்னர் ராமனுக்கு பட்டம் சூட்டப் போகிறார் என்பதால் நான் மனமகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். அன்புக்குரியவளே, எனக்கு மிகவும் இஷ்டமான நல்ல சங்கதியை சொல்லியிருக்கிறாய். இதை காட்டிலும் உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட மிக மிக பிரியமான செய்தியை சொல்லியிருக்கும் உனக்கு இன்னும் வேறு என்ன வரம் வேண்டுமானாலும் கொடுப்பேன். வேண்டிய வரத்தை கேள் என்று சொன்னார்.
யார்? கைகேயி சொல்கிறான். நல்லவருடைய மனசு கூட துஷ்ட சங்கத்தால் எப்படி கெட்டு போகுது பாருங்கள். சர்க்கம் 8. கைகேயி மனம் மாறினாள். மந்திரை அவளை வெறுப்புடன் பார்த்து அவள் கொடுத்த ஆபரணத்தை கழற்றி விசிறி தூக்கி போட்டாளாம். அவள் கொடுத்த ஆபரணத்தை கழற்றி போட்டுவிட்டு கோபமும் துக்கமும் கூடியவளாக பின்வருமாறு சொன்னாள். மந்திரா தப்தி அசூயினாம் உத்ருஜ்ய ஆபரணம் செதத்து உவாச்சேதம் ததோ வாக்கியம் கோபா துக்க சமன்விதா. கவலைப்பட வேண்டிய இந்த நேரத்தில் நீ சந்தோஷப்படுகிறாயே கைகேயி, இன்னமும் நீ சிறுபிள்ளையாக இருக்கிறாயே. சோக கடலில் மூழ்கி கொண்டிருக்கிற நீ அதை உணரவில்லையே. பேராபத்து வந்திருக்கிறது உனக்கு, எனவே மிகவும் வருத்தப்பட வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாயே. நான் துக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் உன் மூடத்தனத்தை நினைத்து மனதிற்குள் இகழ்ச்சியாக நகைத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய தவறான புத்தியை கண்டு நான் வருத்தப்படுகிறேன். அறிவு படைத்த எவள்தான் இம்மாதிரி துக்க வேளையில் சந்தோஷப்படுவாள்? சக்களத்தின் மகன் எதிரி போன்றவன். அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது என்றால் உனக்கு பேராபத்து வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஆட்சியை பறித்து கொண்டு விடுவானோ என்ற பயம் ராமனுக்கு பரதன் ஒருவனிடமிருந்து தான் வரும். இப்போது ராமனால் நமக்கு லேசான பயம். நாளைக்கு பட்டம் சூட்டப்பட்ட பின் அவன் மேலும் அதிகாரம் பெற்று விடுவான் என்றால் நமக்கு நிச்சயமாக ஆபத்து தான். வில்வீரனாகிய லட்சுமணன் எப்போதும் ராமனை ஆதரித்து போகிறவன். ராமனை லட்சுமணன் அனுசரித்து செல்வதைப் போலவே பரதன் சத்ருக்னன் அனுசரித்து செல்கிறான். பெண்ணே, பிறப்பு வரிசைப்படி பார்த்தால் ராமனுக்கு அடுத்ததாக உரிமையுள்ளவன் பரதன்தான். அதனால்தான் பரதனுக்கு ஆபத்து என்று சொன்னேன். மற்ற இருவரும் இவர்களுக்கு இளையவர்கள். அதனால் ஆட்சியை பெறுவது குறித்து அவர்கள் சிந்தனையே செய்ய மாட்டார்கள். ராமன் அறிவாளி, அரசு நீதி அறிந்தவன், சாஸ்திரங்கள் கற்றவன், சமயத்திற்கேற்றபடி காரியம் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட ராமனால் உன் மகனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை எண்ணி பார்த்து நான் வெளவெளத்து போகிறேன். நாளைக்கு புஷ்ய நட்சத்திரத்தில் அந்தனோத்தமர்கள் பிரமாதமாக இளவரச பட்டம் சூட்டப் போகிறார்கள். கௌசல்யக்கு மகா அதிர்ஷ்டம். அவளுடைய புதல்வனுக்கு அல்லவா பட்டாபிஷேகம். அதனால் கௌசல்யக்கு மகா அதிர்ஷ்டம். எதிரிகளே இல்லாத இந்த பூமண்டலத்தை பெற்று ராமனின் அன்னையாகிய கௌசல்யக்கு ஏராளமான கௌரவங்கள் வந்து சேரும். நீ கையை கூப்பிக்கொண்டு வேலைக்காரி போல நிற்கப் போகிறாய். இவ்வாறாக எங்களைப் போலவே நீயும் அவளுடைய ஏவலாளராக ஆகப் போகிறாய். உன்னுடைய புத்திரனும் ராமனுடைய பணியாளனாக ஆகப் போகிறான். ராமனுடைய அந்தப்புறத்திலுள்ள பெண்மணிகள் சீதையும் அவளுக்கு பணிவிடை செய்யும் மங்கையரும் உள்ள மகிழ்ந்து குதூகலிக்கப் போகிறார்கள். ஆனால் நீ இங்கே பரதனுடைய மேலாண்மைக்கு குறைவு வந்துவிட்டதும் உன்னுடைய நாட்டு பெண்கள் அதிருப்தியோடு இருக்கப் போகிறார்கள். இவ்வாறெல்லாம் மந்திரை பேச பேச ராம பட்டாபிஷேகத்திலேயே மனம் தோய்ந்திருந்த கைகேயி தேவி மிகவும் ஓவகையுடன் ராமச்சந்திர பிரபுனுடைய குணங்களை பாராட்டி பேசத் தொடங்கினாள். ஆஹா, என்ன பாசம்! என் செல்வன் ராமன் தர்மமறிந்தவன், ஆச்சாரியர்களிடம் பணிவு உள்ளவன், செய்நன்றி மறவாதவன், சத்தியம் பேசுபவன், நெருப்பை போல் தூயவன், இவற்றிற்கெல்லாம் மேலாக மன்னரின் மூத்த புதல்வன் என்பதால் அவன்தானே இளவரச பட்டத்திற்கு உரியவன். சகோதரர்களையும் வேலைக்காரர்களையும் உன்னையும் சேர்த்துதான் ஒரு தந்தையைப் போல போஷிப்பவன். அவன் நீண்ட நாள் வாழட்டும். கூனி கிழவியே, ராம பட்டாபிஷேகத்தை கேட்டு நீ ஏன் இவ்வளவு எரிச்சல் அடைகிறாய்? ராமன் 100 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னர் தந்தை பாட்டன் காலத்திலிருந்து வந்தவரும் இந்த ராஜ்யத்தை ஆணேறு போன்ற பரதன் நிச்சயம் அடைவான். மந்திரையே, மேன்மேலும் ஏன் எதிர்காலத்திலும் கூட வளர்ச்சியை குறிக்கும் நல்ல நேரம் வந்திருக்கும் போது நீ ஏன் மனம் பதறுகிறாய்? பரதன் என் சொந்த பிள்ளை என்பதால் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆனால் அதை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவன் ராகவன். தன் சொந்த தாயாரான கௌசல்யக்கு செய்வதை காட்டிலும் எனக்கே அதிகமாக பணிவிடை செய்கிறான். ராஜ்யம் ராமனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அது பரதனுக்கு கொடுக்கப்பட்டதாகவே எண்ண வேண்டும். ராகவன் தன்னை போலவே தான் தன் உடன் பிறந்தோரையும் எண்ணுகிறான். கைகேயி இந்த சொல்லை கேட்டு மந்திரி அதிக துக்கமடைந்தாள். உஷ்ணமான நீண்ட பெருமூச்சு விட்டு கொண்டு கைகேயிடம் இவ்வாறு சொன்னாள். உன் பேதமையால் உனக்கு விரோதமானவற்றிலும் கூட நல்லதையே பார்க்கிறாய். தனக்கு இஷ்டமானது கைவிட்டு போவதால் உண்டாகும் சோகம், அதேபோல் தனக்கு விருப்பமில்லாதது வந்து சேருவதால் உண்டாகும் வியசனம், இவை பறந்து விரிந்திருக்கும் துக்க கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்பதையே அறியாமல் இருக்கிறாயே. கைகேயி, ராமன் அரசனாக போகிறான். அவனுக்கு பின் அவனுடைய புதல்வன் மன்னனாவான். அதுதானே அரச நீதி.
எனவே நாட்டை ஆளும் உரிமையிலிருந்து பரதன் விலக்கப்படுகிறான். பரதனுக்கு ஆட்சி செய்யும் வாய்ப்பு ஒருபோதும் கிடைக்காது. நங்காய், ஒரு மன்னரின் எல்லா குமாரர்களும் ஆட்சி செய்யும் முறை பழக்கத்தில் இல்லை. எல்லா புதல்வர்களும் அரசபீடத்தில் அமர்த்தப்பட்டால் பெரிய விபரீதம் உண்டாகிவிடும். அதனால் பேரழகு படைத்தவளே, கேகையின் மகளே, மன்னர்கள் மற்ற பிள்ளைகள் குணசாலிகளாக இருந்தாலும் கூட மூத்தவனிடமே ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். உன்னுடைய மைந்தன் அரச பரம்பரையிலிருந்தும் சகல சுக சௌக்கியங்களிலிருந்தும் விலக்கப்பட்டவனாக அனாதை போல் மிகவும் இழிநிலைக்கு தள்ளப்படுவான். இந்த விபரீதங்களை எண்ணி பார்த்துதான் உனக்கு ஆலோசனை கூற ஓடி வந்தேன். நீ என் மனதை புரிந்து கொள்ளாமல் சகலத்தின் பேரதிர்ஷ்டத்தை கேட்டு எனக்கு பரிசு தருகிறாய். சத்ரு பயமே இல்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதும் நிச்சயமாக பரதனை நாட்டை விட்டு, ஏன் உலகத்தை விட்டே கூட வெளியேற்றி விடுவான் ராமன். பாலனாக இருந்தபோதே பரதனை மாமன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டாய். நீ தந்தையின் அருகில் இருந்தால்தானே பரஸ்பரம் அன்பு வளரும். இந்த இயல்பு மனிதர்களிடம்தான் என்பதில்லை. மரம் செடி கொடிகளுக்கு கூட அருகருகே இருப்பதால் தான் நட்பு ஏற்படுகிறது. மரத்தின் அருகிலே இருக்கும் ஒரு கொடி அந்த மரத்தையே தழுவிக்கொள்கிறது. பரதனுக்கு அனுகூலமாக நடக்கும் சத்ருக்னனும் அவனிடம் சென்று விட்டான். சத்ருக்னன் மட்டும் இங்கே இருந்திருந்தால் தசரதர் கொஞ்சம் தயக்கம் காட்டியிருப்பார். ராமனுக்கு லட்சுமணன் எப்படியோ அப்படி பரதனுக்கு சத்ருக்னன் இணை பிரியாதவன். வனவாசிகள் சிலர் ஒரு மரத்தை வெட்ட போனார்களாம். ஆனால் அதை சுற்றிலும் முட்புதர் மண்டி கிடந்ததால் முட்கள் தம் உடம்பை புண்ணாக்கி விடுமே என்ற பெரும் பயத்தால் மரத்தை வெட்டாமலே விட்டுவிட்டார்கள் என்று பிறர் சொல்ல கேட்டிருக்கிறோம். சுமித்ரையின் புதல்வன் ராமனை பாதுகாக்கிறான். ராமன் லட்சுமணனை பாதுகாக்கிறான். அஸ்வினி குமார்களைப் போல அவ்விருவருடைய நிலவும் சகோதர பாசம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே ராமன் லட்சுமணனுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டான். ஆனால் பரதனுக்கு துன்பம் கொடுப்பான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தேவி, அதனால் உன் மகன் பரதன் மாமன் வீட்டிலிருந்து நேரே காட்டிற்கு போகட்டும். இங்கு வரவே வேண்டாம். இதுதான் எனக்கும் உனக்கும் கூட மிகவும் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. இது இப்படி இருந்த போதிலும் பரம்பரையாக வந்துள்ள ராஜ்யத்தை தர்ம விதிகளுக்கு விரோதமில்லாமல் பரதன் அடைந்தானே. ஆனால் உனக்கும் உன் சுற்றத்தார் அனைவருக்கும் மேன்மைகள் உண்டாகும். சக்களத்தின் மகன் என்பதால் இயல்பாகவே பரதனிடம் ராமனுக்கு விரோதம் இருக்கும். எல்லா சுகங்களுக்கும் தகுதியுடைய உன் மகன் எல்லா பேறுகளையும் இழந்து நிற்கும் நிலையில் எல்லா செல்வ செழிப்புகளையும் பெற்றுவிட்ட ராமனுக்கு அடங்கி எவ்வாறு வாழ முடியும்? கானகத்தில் யானை தலைவனை ஒரு சிங்கம் எவ்வாறு தாக்கி விரட்டுமோ அவ்வாறு ராமனால் துன்புறுத்தப்பட போகும் பரதனை நீதான் காப்பாற்ற வேண்டும். முன்னர் அதிகாரம் அமைதியும் செல்வாக்கும் பெற்று நீ செருக்குடன் இருந்தபோது உன் சக்களத்தியான ராமனுடைய அன்னையை திரஸ்காரம் செய்தாயே. அவள் அந்த விரதத்தை இப்போது வாய்ப்பு வந்திருக்கும் போது எவ்வாறு பழித்து கொள்ளாமல் இருப்பாள்? வளப்பமான கடல், மலைகள், நகரங்கள் கொண்ட இந்த சாம்ராஜ்யத்தை ராமன் அடைந்ததுமே, ஏ பெண்ணே, பரதனும் நீயும் இழிநிலைக்கு தள்ளப்பட்டு துன்பங்களை அடையப் போகிறீர்கள். இந்த வையகத்தை ராமன் அடைந்ததுமே நிச்சயமாக பரதன் காணாமல் போய்விடுவான். அதனால் இந்த க்ஷணமே உன் சொந்த பிள்ளைக்கு அரசு பட்டமும் மற்றவனுக்கு நாடு கடத்தலும் நடைபெற வேண்டிய வழியை யோசித்துக்கொள். மந்தரை வசப்பட்டால் கைகேயி. சர்க்கம் 9. மந்தரை வசப்பட்டால் கைகேயி. இவ்வாறு மந்தரை சொல்லியதை கேட்ட கைகேயி கோபம் வீசும் முகத்துடனும் நீண்டதாக உஷ்ண பெருமூச்சு விட்டு கொண்டும் மந்தரையை பார்த்து சொன்னாள், நான் இப்போதே ராமனை காட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். ஆஹா, கைகேயி சொல்கிறா, நான் இப்போதே ராமனை காட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். விரைவில் இளவரசனாக பரதனுக்கு முடிசூட்டுகிறேன். மந்திரியே, இப்படி நடப்பதற்கு என்ன உபாயம் என்பதை ஆலோசித்து சொல். பரதனுக்கு அரசு கிடைக்க வேண்டும், ஒருபோதும் ராமனுக்கு கிடைக்கக்கூடாது. இவ்வாறு கைகேயி தேவியால் சொல்லப்பட்டவுடன் பாவத்திற்கு வழிகாட்டுபவளும் ராமனுடைய மேன்மையை அழிக்க விரும்புபவளுமான மந்திரை கைகேயை நோக்கி இவ்வாறு கூறினாள். கைகேயி தாயே, அம்மாடி, கேட்டுக்கொள். உன்னுடைய பிள்ளை பரதன் மட்டுமே அரசு பட்டத்தை அடைவதற்கான வழியை இப்போது சொல்கிறேன், கவனமாக கேள். கைகேயி, உன் சம்பந்தமான ஒரு ரகசியத்தை முன்பு என்னிடம் சொல்லியிருக்கிறாய். அது உன் நினைவுக்கு வரவில்லையா? அல்லது என்னிடமிருந்து மறைக்க விரும்புகிறாயா? அல்லது என் வாயால் சொல்லி கேட்க விரும்புகிறாயா? உல்லாச பெண்ணே, நீ என்னிடம் சொல்லியதை என் வாய் மூலமாக கேட்க விரும்புகிறாய் என்றால் சரி, சொல்கிறேன். கேட்ட பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை பற்றி ஆலோசிக்கலாம். மந்திரியின் சொற்களை கேட்ட கைகேயி படுக்கையிலிருந்து சற்றே எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து, நீ சொல்லப்போவதை கவனமாக கேட்டு நடப்பேன்
என்று பின்வருமாறு கூறினார். மந்திரியே, எந்த பாதையில் சென்றால் பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்குமோ, ராமனுக்கு ஒருபோதும் கிடைக்காதோ அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமான வழியை எனக்கு காட்டு. இவ்வாறு கைகேயி கூறியதும், தவறான பாதையையே காட்டுபவளும் ராமனுடைய பெருமையை அழிக்க விரும்புபவளுமான கூனி பின்வருமாறு கூறினாள். முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நிகழ்ந்தபோது தேவரிஷிகளோடு உன்னுடைய பர்த்தா உன்னையும் அழைத்து கொண்டு இந்திரனுக்கு உதவி செய்வதற்காக போனார். தேவி, தென் திசையில் தண்டகாரண்யத்தில் வைஜெயந்தம் என்ற புகழ்பெற்ற நகரத்தில் பெரிய மீன் கொடியை உடைய சம்பரன் என்னும் மகா மாயாவியான ஆற்றல் மிக்க அசுரன் இந்திரனுடன் போர் புரிந்தான். ஆனால் தேவர்களால் அவனை கொல்ல முடியவில்லை. அந்த மாபெரும் போரில் அடிபட்டு காயம்பட்டு கிடந்த வீரர்கள் களைப்படைந்து இரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது வேகமாக சென்று இழுத்து வந்து அவர்களை அரக்கர்கள் கொன்று போட்டார்கள். அப்போது பெருந்தோழரான தசரத மன்னர் அசுரர்களோடு மாபெரும் போர் புரிந்தார். ஆனால் அவர்கள் சஸ்திரங்களால் தசரதரை துளைத்தெடுத்து விட்டார்கள். தேவி, தன் நினைவிழந்து கிடந்த அவரை போர்க்களத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நீ காப்பாற்றினாய். அங்கேயும் வந்து அசுரர்கள் உன் கணவரின் உடலை சஸ்திரங்களால் காயப்படுத்தவே மேலும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று காப்பாற்றினாய். அழகான தோற்றமுடையவளே, அஞ்சா நெஞ்சத்துடன் நீ செய்த சேவையால் மனமகிழ்ந்த தசரதர் உனக்கு இரண்டு வரங்களை அளித்தார். அஞ்சா நெஞ்சத்துடன் நீ செய்த சேவையால் மனமகிழ்ந்த தசரதர் உனக்கு 2 வரங்களை அளித்தார். தேவி, எனக்கு எப்போது தேவையோ அப்போது பெற்றுக்கொள்கிறேன் என்று நீ சொன்ன பதிலை காருண்யமிக்க தேவி, எனக்கு எப்போது தேவையோ அப்போது பெற்றுக்கொள்கிறேன் என்று நீ சொன்ன பதிலை காருண்யமிக்க உன் கணவர் அங்கீகரித்தார். கைகேயி, எனக்கு இந்த விபரமெல்லாம் தெரியாது. நீ முன்பு ஒரு சமயம் என்னிடம் சொன்ன பிறகுதான் தெரிந்து கொண்டேன். அவர் ரகசியத்தை வேலைக்காரிகளை சொல்லிடுறான். 2 வரங்களை கொடுத்தாரு தசரதர். அது நான் தேவையான போது கேட்டுக்கிறேன்னு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டாரு தசரதர் அப்படின்ட்டு கைகை வேலைக்காரி இடத்துல சொல்லியிருக்கா. சமயத்தில் அதை ஞாபகப்படுத்துகிறாப்பர். உன்னிடத்தில் உள்ள பேரன்பினால் இந்த வரலாற்றை நான் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வரங்களை இப்போது பயன்படுத்து. உடனடியாக நீ என்ன செய்ய வேண்டுமானால், ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்காக குவிந்து கொண்டிருக்கும் பண்டங்களை தடுத்து நிறுத்து. சேர்ந்து விட்டவைகளை திருப்பி அனுப்பு. உன் கணவரிடம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் 14 ஆண்டுகள் நாட்டிற்கு வெளியே ராமன் இருப்பது என்ற 2 வரங்களையும் நீ கேள். 14 ஆண்டு காலம் ராமன் காட்டில் வசித்தால் உன் மகன் நாட்டில் நல்லாட்சி நடத்தி குடிமக்களின் ஆழமான அன்பை பெற்று நிரந்தர மன்னனாகி விடுவான். அஸ்வபதி மன்னரின் மகளே, உடனே நீ அழுக்கான ஆடைகளை உடுத்தி கொண்டு பிணக்கு உள்ளவள் போலாகி கோபம் வரும்போது தங்குவதற்கென்றே விசேஷமாக அமைக்கப்பட்டுள்ள கோபகிரகத்திற்கு சென்று பாய்படுக்கை இல்லாமல் வெறும் தரையில் படுத்து கிட. அவர் வந்தால் கண்ணால் ஏறெடுத்தும் பார்க்காதே. அவருடன் நீயாக பேசவும் பேசாதே. மன்னரை பார்த்ததும் உலகிலேயே நீ ஒருத்தி தான் துக்கத்தில் மூழ்கியவள் என்பது போல நன்றாக வாய்விட்டு அழு. நீ உன் கணவருக்கு மிகவும் நெருக்கமானவள் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. உனக்காக என்றால் அவர் நெருப்பிலும் புகுந்து விடுவார். மன்னர் நீ கோபப்படும்படியான ஒரு காரியத்தை செய்யவும் மாட்டார். கோபத்தோடு நீ இருப்பதை வெறுமே பார்த்து கொண்டிருக்கவும் மாட்டார். ஏன், உனக்கு பிரியத்தை கொடுக்கும் என்றால் மன்னர் தன் உயிரை கூட விட்டு விடுவார். விட போகிறார் பின்னாடி. நாடாளு மன்னர் உன் விருப்பத்திற்கு மாறாக செய்ய துணிய மாட்டார். மெல்ல புரிந்து கொள்ளும் இயல்பினாலே மற்ற மனைவிகளை காட்டிலும் உன்னிடம்தான் மன்னனுக்கு அதிக பிரீதி. இந்த சௌபாக்கிய பலத்தை நினைத்துப்பார். மாணிக்கம், முத்து, தங்கம், பல்வகை ரத்தனங்கள் ஆகியவற்றையெல்லாம் மன்னர் தசரதர் உனக்கு கொடுப்பார். ஆனால் அவைகளின் பக்கம் திரும்பி கூட பார்க்காதே. பெரும் பேருடையவளே, தேவாசுர யுத்தத்தின் போது கொடுக்கப்பட்ட 2 வரங்களை நினைவுபடுத்து. நீங்கள் கொடுத்த வரங்களைத்தானே நான் கேட்கிறேன் என்று சொன்னால் அவரால் மீற முடியாது. ரகுகுல திலகமான தசரதர் அவரே உன்னை தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி வரம் கொடுக்க இசைவு செய்விக்கிறார். அவரே உன்னை தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி வரம் கொடுக்க இசைவு தெரிவிக்கிறாரோ அப்போது சத்தியத்திற்குள் அவரை கட்டுப்படுத்தி இந்த வரத்தை கேள். ராமனை 9ம் 5ம் சேர்ந்த 14 வருடங்களுக்கு காட்டில் இருக்க செய்யுங்கள். நாடாளும் உரிமை கொண்ட ஆணேறு பரதன் இந்த பூமண்டலத்தின் அரசனாக ஆக்கப்படட்டும். 14 ஆண்டு காலம் ராமன் கானகத்தில் இருந்துவிட்டால் உன் பிள்ளை பறந்து விரிந்து
வேர் விட்டு கொண்டு ஆழமாக ஒன்றிக்கொண்டு 14 ஆண்டுகளுக்கு அப்புறமும் மன்னனாக நீடிப்பான். தேவி, ராமன் நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற வரத்தை அவசியம் கேள். அழகியவளே, அப்படி செய்தால்தான் உன் மகனை பற்றிய உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட பின் ராமன் ராமனாக இருக்க மாட்டான். மக்கள் அவனை மறந்தே போய்விடுவார்கள். உன்னுடைய மகன் பரதனோ எதிரி என்று கருதத்தக்க அந்த ஒருவனும் நாட்டை விட்டு போய்விட்டதால் நாட்டில் இல்லாமற் போகவே கவலை ஒழிந்தவனாக செங்கோல் செலுத்துவான். பரதன். ராமன் காலகெடு முடிந்து காட்டிலிருந்து திரும்பி வரும் காலத்தில் தைரியம் மிகுந்த உன்னுடைய பிள்ளை தனக்கு ஆதரவாளர்களை ஏராளமாக பெற்று நல்மணம் கொண்ட நண்பர்களோடு நாட்டில் ஆழமாக கால் பதித்து விடுவான். உனக்கு சரியான சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்றே நினைக்கிறேன். மனத்தடுமாற்றத்தை உதறி தள்ளிவிட்டு அரசனை வரங்களால் கட்டுப்படுத்தி ராம பட்டாபிஷேகத்திற்காக வந்துள்ள பண்டங்களை திருப்பி அனுப்பிவிடு. தீமையை நல்லது போல் எடுத்து காட்டிய மந்திரியின் சொற்களை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்ட கைகேயி ராம பட்டாபிஷேகத்திற்காக வந்துள்ள பண்டங்களை திருப்பி அனுப்பிவிடு. தீமையை நல்லது போல் எடுத்து காட்டிய மந்திரியின் சொற்களை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்ட கைகேயி மனம் கழித்து மந்திரியிடம் சொன்னாள். சீரிய சிந்தனைகளை கொண்ட கைகேயி கூனினுடைய சொற்களை கேட்டதும் தவறான வழியை பின்பற்ற நிச்சயம் செய்து விவரம் புரியாத சிறுமையைப் போல மிகவும் வியப்படைந்தாள். கூனியே, நன்மை தரும் ஆலோசனைகளை வழங்குபவர்களுக்குள் நீ தலையாயவள் என்பதை நான் இதுவரை அறியாமல் போய்விட்டேன். உலகில் உள்ள கூனிகளில் ஒரு தீர்மான முடிவு எடுப்பதில் நீயே முதலிடம் வகிக்கிறாய். நீதான் எனக்கு நன்மை செய்வதில் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாய். கூனியே, நீ மட்டும் வராதிருந்தால் அரசரின் உள்ளத்தில் இருந்த சதித்திட்டத்தை நான் அறிந்திருக்கவே மாட்டேன். தீய நிலைப்பாடு உடைய தெரிந்த மனம் கொண்ட கொடுமை இழைக்கின்ற கூனிகள் இருக்கிறார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை. காற்றின் வேகத்தில் நான் தலை தாழ்ந்த தாமரை போல் இருக்கிறாய். கண்ணுக்கு இனியவளே, உனது மார்போ தோல் வரையிலும் நிமிர்ந்து அழகாக இருக்கிறது. கீழே அழகிய தொப்புளை உடைய வயிறு வெட்கம் கொண்டது போல் உள்ளடங்கி இருக்கிறது. உன் முதுகு புறத்தின் கீழ்ப்பகுதி அகன்று கனத்து பரிபூர்ணமாக இருக்கிறது. கொங்கைகள் அழகாக பெருத்துள்ளன. குற்றம் குறைகளற்ற முழு நிலவைப் போல் உன் திருமுகம் அழகாக விளங்குகிறது. கைகை கூனியை புகழறான். அவள் உடம்பு கூணாக இருக்கிறதுல அதை வளைந்த தாமரை மாதிரி இருக்கலாம். அந்த கூணு உடம்பு போட்டுன்னு இருக்கிற அந்த கை அந்த மந்திரையை பார்த்து கைகையை புகழறான். மந்திரையே, உன் இடுப்பு அரண்யான் ஒட்டியானத்தால் மாசு மறுவற்றதாக பிரகாசிக்கிறது. உன் தொடைகள் இரண்டும் மிகவும் இசைவாக அமைந்துள்ளன. கால்கள் இரண்டும் நீண்டிருக்கின்றன. நீண்ட தொடைகளுடன் கூடிய நீ பட்டுச்சேலை அணிந்து கொண்டு எனக்கு முன்னே தலைமை பாதுகாவலர் போல நீ செல்வதை காணும்போது ஒரு ராஜஹம்சம் போல் பொழிகிறாய். அசுரத் தலைவனான சம்பரனிடத்தில் எவ்வளவு ஆயிரக்கணக்கான மாயாஜாலங்கள் இருந்தனவோ அவையெல்லாம் ஏன், அவற்றுக்கு மேல் பல ஆயிரக்கணக்கான மாயைகள் உன்னிடமும் இருக்கின்றன. உத்தமமான ஆலோசனைகள், நாட்டு நிர்வாக முறை, மாயை ஆகிய எல்லாம் உன்னிடம் சேர்ந்திருப்பதால் தான் உன்னுடைய கூன் நீண்டு அகன்று ரதத்தின் முன்பாகம் போல விசாலமாக காணப்படுகிறது. கூனியே, பரதனுக்கு முடிசூட்டப்பட்டு ராமன் காட்டிற்கு போனவுடன் உன் கூனுக்கு பொன்னாலான மாலையை சூட்டுகிறேன். என் எண்ணம் கைகூடியதும் நம்பிக்கை அடைந்து உயர்ந்த ரக நல்ல நிறமுள்ள நன்றாக அரைக்கப்பட்ட சந்தனத்தை உன்னுடைய கூன் பகுதியில் பூசுகிறேன். உன் நெற்றியில் அழகான பொன்மயமான திலகம் வைப்பேன். அழகான ஆபரணங்கள் செய்து கொடுப்பேன். சந்திரனை போட்டிக்கு அளிக்கின்ற ஒப்பில்லாத அழகு படைத்த முகத்தோடும் விலை மதிக்க முடியாத ஆடைகளை அணிந்து கொண்டும் ஒரு தேவதை போல் இருமாப்புடன் நடைபயிலப் போகிறாய். எதிரிகளின் கூட்டத்தை, சக்கலத்தின் பரிவார பெண்களை மனம் வெதும்ப செய்து ஒரு சிறப்பான நிலையை அடையப் போகிறாய். நீ எப்படி எனக்கு பாத சேவை செய்கிறாயோ அப்படியே பற்பல அணிகலன்கள் அணிந்து அநேக கூனிகள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். இவ்வாறெல்லாம் புகழ்ந்து பேசப்பட்ட அவள் மந்திரை யாக குண்டத்தில் கொழுந்து விட்டெறியும் அக்னியை போல் ஜொலித்து கொண்டு சுத்தமான படுக்கையில் படுத்திருந்த கைகையை பார்த்து இவ்வாறு கூறினாள். மங்களமானவளே, வெள்ளம் குறைந்து ஆறு வட்டி போன பின் அணைபடுவதால் பயன் ஏதுமில்லை. எழுந்தராய் பெண்ணே, நல்ல காரியத்தை செய். மன்னருக்கு உன் மன கஷ்டத்தை கண்ணார காணச் செய். நெடுந்தடங் கண்ணாலும் தன்னுடைய சிறப்புமிக்க உயர்நிலையால்
சிறுமுக உயர்நிலையால் மதம் கொண்டு செருக்கடைந்திருந்தவளுமான அவள் இவ்வாறு ஊக்கப்படுத்தப்பட்டதும் மந்திரையுடன் கோபகிருகம் சென்று அநேக 100,000 மதிப்புடைய முத்து மாலையையும் உயர்ந்த மங்களமான அணிகலன்களையும் கழற்றி எறிந்துவிட்டு தங்கப்பதுமை போன்ற அந்த உத்தம பெண்மணி கைகேயி கூனியின் சொல்லுக்கு வசப்பட்டு அவ்விடத்தில் வெறும் தரையில் படுத்து மந்திரையிடம் இவ்வாறு சொன்னாள். பொன்னாலும் பொருளாலும் ரத்தனங்களாலும் உணவுகளாலும் எனக்கு எவ்வித பிரயோஜனமும் இல்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டால் அதுவே என் வாழ்க்கைக்கு முடிவு கட்டிவிடும். ராமன் காட்டிற்கு போனால் பரதன் பட்டத்தை அடைவான். கூனியே, இங்கே நான் செத்துப்போகும் நிலையில் இருப்பதாக மன்னருக்கு தகவல் கொடு. பின்னர் உலகால மன்னருக்கு பட்டத்தரசியை பார்த்து பரதனின் தாயாருக்கு அனுகூலம் போன்ற ராமனுக்கு கேடு விளைவிக்கின்ற மிக கொடுமையான வார்த்தைகளை கூனி கூறினாள். ராகவன் இந்த ராஜ்யத்தை அடைந்து விட்டானே, ஆனால் நீயும் உன் பிள்ளையும் நிச்சயமாக கதியற்று போவீர்கள். என் அழகு கண்மணியே, உன்னுடைய மகன் பரதன் முடிசூட்டப்படுவதற்காக என்ன செய்தால் தேவையோ அதனை உடனே செய்ய தொடங்கு. கூனினுடைய வார்த்தைகள் என்ற அம்புகளால் திரும்ப திரும்ப தொலைத்தெடுக்கப்பட்ட அரசி கைகையானவள் அதில் மதிநுட்பத்தால் மிகவும் வியப்படைந்து கோபம் தணியாதவளாய் நெஞ்சில் கையை வைத்து மீண்டும் மீண்டும் கூனியை போற்றி புகழ்ந்தாள். வெகு நாட்கள் தங்குவதற்காக ராமன் காட்டிற்கு போனால்தான் பரதன் சகல ஐஸ்வர்யங்களும் கைகூடியவனாக ஆவான். இல்லை என்றால் கூனியே, நான் இப்போதே யமலோகம் போய்விடுவேன் என்பதை நீ தெரிவிப்பாய். மன்னருக்கு அதை மற்றவங்களுக்கு தெரிவிப்பாய். படுக்கைகள், மாலைகள், நறுமண பூச்சிகள், கண்ணுக்கு மை, பானம், போஜனம் ஆகிய எதனையும் நான் ஏற்க மாட்டேன். ராமன் இப்போது காட்டிற்கு போகாவிட்டால் இனி இவ்வுலகில் வாழ்வதையும் விரும்ப மாட்டேன். இப்படியான கொடூர வார்த்தைகளை சொல்லிவிட்டு பேரழகியான அவள் கைகேயி எல்லா நகைகளையும் கழட்டி போட்டுவிட்டு விருப்பு எதுவும் இல்லாத வெறுந்தரையில் தேவலோகத்திலிருந்து கீழே விழுந்துவிட்ட கிண்ணற பட்சியைப் போல படுத்து கிடந்தாள். தாங்க முடியாத கோபம் என்ற கிண்ணற நங்கை போல படுத்து கிடந்தாள். தாங்க முடியாத கோபம் என்ற பேர் இருளால் சூழப்பட்ட முகமுடையவளாய், உத்தமமான மாலைகளையும் ஆபரணங்களையும் நீக்கியவளாய், சக்கரவர்த்தியின் பத்தினியான அவள் எதிலும் பற்றுக்கொள்ளாமல் நட்சத்திரங்களில் ஒளியிழந்து இருளால் சூழப்பட்ட வானம் போல் காணப்பட்டாள். ஸ்ரீமத் வால்மீராமன் அகங்கி நைவாஸ்தரணானி ந ஸ்ரஜோ ந சந்தனம் ந அஞ்சனபாண போஜனம் ந கிஞ்சித் இச்சாமி ந சேகஜீவிதம் ந சேத் இதோ கச்சதி ராகவோவனம் அதே ததுக்வா வசனம் சுதாரணம் நிதாய சர்வாபரணானி பாமினி அசம்பிரதாமாஸ்தரணேன வேதினிம் ததாதி சிஷ்யே பதிதேவ கிண்ணரி உதிர்ன சம்பிரம்ப தமோவிரதானனா ததாவ முக்தோத்தம மால்யபூஷணா நரேந்திர பத்னி விமனா பபுவசா தமோவிரதாத்யௌரிவ மக்னதாரகா. இதுக்கு மேலே தசரதன் கைகையை சம்பாஷணை பண்ண போகிறாங்க. அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தசரத கைகையை அடுத்து 10வது சர்க்கம் படிக்கணும். 9வது சர்க்கம் வரைக்கும் பூர்த்தி பண்ணியிருக்கோம். 10வது சர்க்கம் படிக்கணும். அயோத்தியா காண்டத்தில் தசரத கைகையும் சம்பாஷணை நடக்கும் போது அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 சீதாபதி ராம 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 ஸ்ரீராமநாம் संगीतन की जय. आंजनेय स्वामी की जय. सतगुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम